ஒடுக்கப்பட்ட மக்களோட மருத்துவ கல்வி கனவை சிதைக்கிற நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் இன்று வரையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நீட்டுக்கு எதிரான தமிழ்நாட்டு மக்களோட ஒருமித்த குரலுக்கு நிச்சயம் ஒரு நாள் ஒன்றிய அரசு பணியத்தான் போகிறது. அது நடந்துதான் தீரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டு மாணவருடைய மருத்துவ கனவை சிதைக்கிற நீட் தேர்வை ஆரம்பத்திலிருந்து திமுக கழகம் எதிர்த்து கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இதுக்கு எதிராக தொடர்ந்து மக்கள் மன்றத்தில் நாம போராடணும். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2021 ஆண்டு முதல் மாபெரும் சட்ட போராட்டத்தை தொடங்கணும். ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற நீட் தேர்வால சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து அறிக்கை வழங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் ஏ.கே. ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைச்சோம். சமுதாயத்தில் பின்தங்கிய மருத்துவ கல்வியை பெறும் கனவுக்கு இடையூறாகவும் சமூக பொருளாதாரத்தில் வளம் மிகுந்த பிரிவினருக்கு சாதகமாகவும் இருந்து MBBS மற்றும் உயர் மருத்துவ படிப்புகளில் இருக்கிற பலதரப்பட்ட சமூக பிரதிநிதித்துவ நீட் தேர்வு குறைச்சிருக்குன்னு இந்த குழு தெரிவிச்சது. எனவே 2006 ஆண்டு தமிழ்நாடு தொழிற்சார் கல்வி நிறுவனங்களில் செயற்கை சட்டம் மாதிரியான ஒரு சட்டத்தை மாநில அரசு நிறைவேற்றி அதுக்காக குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெறலாம்னு இந்த குழு பரிந்துரை செஞ்சது. இந்த விரிவான பரிந்துரைகளை செயல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட அரசு செயலாளர்கள் கொண்ட குழு நீட் விலக்கு சட்டத்தை உருவாக்க பரிந்துரை செஞ்சிச்சு. இதோட தொடர்ச்சியா நீட் தேர்வை ரத்து செய்கிற சட்டத்தை 13/9/2021 அன்று நான் முன்மொழிஞ்சேன். அந்த சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மாநில ஆளுநருக்கு அனுப்பி வச்சோம். 1/2/2022 அன்று அதை திருப்பி அனுப்பினார். அதன் பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் 8/2/2022 நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் போய் சந்திச்சு வலியுறுத்தினேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் சந்திச்சு இந்த சட்ட முன்வடிவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கணும் வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளிச்சாங்க. இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வா நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை 4/5/2022 அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். இதையெல்லாம் ஏற்காம நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியா ஒன்றிய அரசு நம்மளோட நீட் விலக்கு சட்டத்துக்கு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில வேதனையோடு நான் தெரிவித்தேன். இந்த பிரச்சனையில அடுத்த கட்டமா நான் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்க எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறா வழி நடத்த தேர்வு. அதையும் முறையா நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்கள்ல CBI மூலமா வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கு நல்லா தெரியும். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.